அடுத்த நாள் காலை கதிரவன் இருவர் முகத்திலேயுமே பட, திடீரென்று இருவருக்குமே ஒன்றாக முழிப்பு வந்தது. முழித்து பார்த்தபோது இருவருமே ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவுமே, என்ன பிரகாஷ், நீங்களும் இப்பதான் முழிக்கிறீங்களா? நானே இந்த சூரிய வெளிச்சம் என் முகத்தில் படவும் தான் முழிச்சேன் என்று அவள் சொல்லவும், நானும் தான் அனு என்று அவனும் சொன்னான். சரி, நம்ம இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போகணும். நீங்கள் குளிச்சுட்டு காலை டிஃபன் செய்கிறியா? நான் அதுக்குள்ளாட்டியும் குளிச்சுட்டு வந்துடுவேன் என்று சொல்லவும், இல்லை பிரகாஷ், நேற்று நம்ம வீட்டில் வேலை செய்கிற அக்கா ஃபோன் போட்டாங்க. அவங்க நேற்றே வந்துட்டாங்க. நான் தான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் என்று அனு சொன்னவள், ஆமல்ல, அந்த அக்கா அவங்க பொண்ணுக்கு ஏதோ விசேஷம்னு சொல்லி ஊருக்கு போயிருந்தாங்க. வந்துட்டாங்களா என்று பிரகாஷ் கேட்டான். ஆமாம் பிரகாஷ், வந்துட்டாங்க அக்கா. நம்மளுக்கே தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம 2 பேரும் குளிச்சுட்டு கீழே போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே ஆஃபீஸ் கிளம்பிடலாம் என்று அனு சொல்லவும், அனு, உனக்கு இந்த காப்பியெல்லாம் குடிக்கிற பழக்கமே இல்லையா என்று அவன் கேட்கவும், ஏதோ நீங்கள் நேற்று கொண்டாந்து போட்டு குடித்தீர்கள் என்று நான் காப்பி குடித்தேன். மற்றபடி காலையில் டீ எல்லாம் விரும்பி எல்லாம் குடிக்க மாட்டீங்க என்று அவள் சொன்னாள். சரியனு, அப்போ எனக்குமே காப்பி வேண்டாம். எனக்கும் ஒரு மாதிரியாக தான் இருக்கு. நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு வா, கீழே போகலாம் என்று சொல்லி இருவரும் அவர்களுடைய காலை கடமைகளை முடித்துவிட்டு இருவரும் அழகாக உடைகளை உடுத்திக்கொண்டு கீழே செல்வதற்கு தயாராகி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பிரகாஷ், அனு, அந்த ஃபைல் எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சிட்டேன். அதை நீ எடுத்துக்கிறியா? நான் லேப்டாப் பேக் எடுத்துக்கிட்டு கீழே வருகிறேன் என்று அவன் சொல்லவும், சரி என்று அவள் அந்த ஃபைல் அனைத்தையுமே எடுத்துக்கொண்டு கீழே சென்றாள். அப்பொழுது அனு, பாப்பா எந்திரிச்சு வந்துட்டாங்களா? வாங்க வாங்க, உங்களுக்கு தான் சூடான டிஃபன் செஞ்சு வச்சிருக்கேன் என்று சரசு சொல்லவுமே, சரசக்கா, உங்க சாப்பாட்டுக்காக நான் வெயிட்டிங் என்று அனு சொன்னாள். சரிக்கா, டிஃபன் எடுத்து வைங்க, இதோ அவரும் வந்துட்டாரு என்று சொல்லவும் இருவரும் ஒன்றாக அமர்ந்து அந்த காலை உணவை சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது பிரகாஷுக்கு ஃபோன் வரவும், காயத்ரி தான் காலையிலே ஃபோன் செய்திருந்தாள். சொல்லுங்க காயத்ரி, என்ன விஷயம் என்று கேட்கவும், சார், உங்களுக்கு இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. நீங்கள் ஆஃபீஸ்க்கு எத்தனை மணிக்கு வருவீங்க சார்? நான் அந்த மீட்டிங்கை ஷெடியூல் போட்டு வைப்பேன் என்று அவள் சொல்லவும், நான் ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன் காயத்ரி. நம்ம எதுவாக இருந்தாலும் ஆஃபீஸ்க்கு வந்து பேசிக்கலாம். நீங்கள் இப்போ ஃபோனை வச்சிருங்க, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன் என்று பிரகாஷ் சொல்லவும், சரி என்று அவளும் அந்த ஃபோனை வைத்தாள். என்னது சார், இப்போ வர வர ரொம்ப ஓவராக பண்ணுறாரு. அனு வந்ததுக்கு அப்புறமா அவருடைய ஆட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கு என்று காயத்ரி நினைக்கவும், அது சரி, அவர் ஆஃபீஸ், அவர் சம்பளம் கொடுக்கிறார், அவர் கேள்வி கேட்க தானே செய்வாரு. இதில் நம்ம கோச்சிக்கிறதுல ஒன்றுமே இல்லை. சரி என்று அவளுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். இங்கே இருவரும் காலை உணவை சாப்பிட்டு முடித்த பிறகு, சரசக்கா, நாங்கள் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரோம். நீங்கள் மத்தியான சாப்பாடு எங்களுக்கு முடிஞ்சா செய்யுங்க, இல்லாட்டி நாங்கள் கேன்டீன்லேயே பார்த்துக்கிறோம் என்று சொல்லவும், இல்லை தம்பி, நான் சமைச்சு நம்ம டிரைவர் தம்பிக்கிட்ட உங்களுக்கு கொடுத்து அனுப்பி விடுகிறேன் என்று சரசு சொல்லவுமே, அக்கா, நீங்கள் சூப்பராக சமைச்சு எங்களுக்கு கொடுத்து விடுங்க, நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் என்று அனு சொல்லவும், சரி அனுமா, அப்போ நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்று சொல்லி அவர்கள் இருவரையும் அனுப்பி வைத்த பிறகு சரசு அங்கு உள்ள வேலைகள் அனைத்தையுமே பார்த்து கொண்டிருந்தாள். இவர்கள் இருவருமே வெகு நாள் கழித்து ஆபீஸுக்கு போகவுமே அங்கு இருவருமே அழகாக வரவேற்றார்கள். அவர்கள் வரவேற்றதை பார்த்ததுமே அனுவுக்கும் பிரகாஷிற்கும் ரொம்ப சந்தோஷமாகிவிட்டது. அங்கு பூங்கொத்து கொடுத்து அவர்கள் இருவரையும் வரவேற்கவுமே காயத்ரிக்கு உள்ளுக்குள் ஏதோ எரியத்தான் செய்தது. பிறகு விடுவிடுவென்று இருவரும் பிரகாஷின் கேபினுக்கு செல்லவுமே, ஒரு நிமிஷம் மேடம் என்று அனுவை காயத்ரி கூப்பிட்டதுமே, மேடம், உங்கள் கேபின் இங்கே இருக்கு, உங்களுடைய ஒர்க்கு எதுவும் பெண்டிங் இல்லை, ஆனால் நீங்கள் இங்கே தானே ஒர்க் பண்ணணும் என்று காயத்ரி கேட்கவும், பிரகாஷ் உடனே, காயத்ரி, இனிமேல் அங்கே ஒர்க் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இவ்வளோ நாளாக ஒர்க் பண்ண அந்த ஃபைல் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நீங்கள் என்னுடைய கேபினுக்கு வாங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு என்று சொல்லிவிட்டு பிரகாஷ் கேபினுக்குள் செல்லவும்,
காயத்ரிக்கு என்னமோ போல ஆகிவிட்டது. அச்சச்சோ, என்னது? அலமேல் மேம் சொன்ன மாதிரி அவர் என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றாரு. என்னவா இருக்கும் தெரியலையே. இந்த அலமேலு மேம் காணமே என்று அவள் நினைத்து கொண்டு அவள் வைத்திருந்த அவ்வளவு ஃபைலையும் எடுத்துக்கொண்டு பிரகாஷின் அறைக்கு சென்றாள். பிரகாஷின் அறைக்கு சென்ற பிறகு அங்கு பிரகாஷின் அருகில் அனுவும் அமர்ந்திருப்பதை பார்த்து அவளுக்கு உள்ளுக்குள் வயிறே எரிந்தது. இதெல்லாம் உங்களுடைய ஃபைல் சார் என்று சொல்லி அவரிடம் கொடுக்கவும் அதை அனைத்தையுமே அனு வாங்கி அதை பார்த்து கொண்டிருந்தாள். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னீங்களே என்று காயத்ரி கேட்கவுமே, இங்க பாருங்க காயத்ரி, நீங்க இவ்வளவு நாளா எனக்கு பர்சனல் செக்ரட்டரியா இருந்தீங்க. ஆனா இனிமேல் நீங்க அந்த பதவியில இருக்க மாட்டீங்க. அனு பார்த்துட்டு இருந்த ஒர்க்கை இனிமேல் நீங்க பார்க்க போறீங்க. இனிமேல் எனக்கு பர்சனல் செக்ரட்டரியா அனுவை தான் நான் போட்டிருக்கேன் என்று என்னுடைய பர்சனல் ஒர்க்கு இருந்தா எல்லாமே அனு பார்த்துப்பாங்க. நீங்க அனு பார்த்த அந்த ஒர்க்கை மட்டும் பார்த்தா போதும் என்று பிரகாஷ் சொல்லவும் காயத்ரிக்கு என்னமோ போல ஆகிவிட்டது. சார், என்ன சொல்றீங்க சார்? நான் இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்த வேலையை இப்போ எப்படி சார் என்னால் விட முடியும் என்று அவள் கேட்கவுமே, இல்லை காயத்ரி, இது என்னுடைய ஒப்பீனியன். எனக்கு யார் பர்சனல் செக்ரட்டரியாக இருக்கணுங்கிறது நான் தான் முடிவு பண்ணணும். அதனால் என்னுடைய மனைவி தான் அந்த இடத்துல இருக்கட்டும். ஏன்னா அவங்க அந்த கேபினில் உட்காந்து வேலை செய்கிறது எனக்கு இஷ்டம் இல்லை. அப்புறமா உங்களுடைய கேபினுக்கு வேறு ஒருத்தவங்களை நான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதா இருக்கேன். நீங்கள் அணு கேபின் இல்லை, நீங்கள் ஒர்க் பண்ண இடத்துலே கூட உட்காந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் ஏதாச்சும் ஒரு கேபின் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அந்த இடத்துக்கு நான் வேறு ஒரு ஆளை அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன். இந்த ரூம்லேயே ஒரு கேபின் மாதிரி ரெடி பண்ணி நான் அணுவை இங்கே தான் பர்சனல் செக்ரட்டரியாக நான் அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன் என்று காயத்ரியிடம் பிரகாஷ் சொல்லவும், இந்த விஷயம் அனைத்தையுமே சொல்லி முடிக்கவும் அந்த இடத்திற்கு அலமேலு வரவும் கரெக்டாக இருந்தது. அலமேலு வந்தவுடனே அலமேலுவை காயத்ரி பார்க்கவும், என்ன காயத்ரி, என்ன இங்கே நிற்கிறாய் என்று அலமேலு கேட்கவும், நான் தான் சித்தி அவங்கள வர சொன்னேன். நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா, அன்னைக்கே அவங்களுக்கு ஜாப் மாற்றிட்டேன். அந்த வேலைக்கு நான் என்னுடைய அணுவை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன் சொன்னேன். அந்த விஷயத்தை தான் இப்போ அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். நீங்களும் கரெக்டாக வந்துட்டீங்க என்று சொல்லவும், ஆமாம் காயத்ரி, இந்த விஷயத்த பிரகாஷ் என்கிட்ட சொல்லிட்டாரு. நான் தான் உங்ககிட்ட சொல்லலை, மறந்துட்டேன். சரி, உனக்கு ஓகே தானே? அப்புறமா உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. நான் உங்ககிட்ட ஒர்க்கு கொடுத்தேன் இல்லை, அதை பற்றி டீட்டெயில் வாங்கணும். நீ ஃப்ரீயாக இருந்தால் உன்னுடைய கேபினுக்கு வரியா என்று அலமேலு காயத்ரியிடம் கண்ணை காமிக்கவும், அவளும் சுதாரித்து கொண்டு இதை பற்றி பேசுவதற்கு தான் என்னை கூப்பிடுகிறார் என்று, சரி மேடம், அந்த ஒர்க்கில் நான் பார்த்து தான் வச்சிருக்கேன், நான் வரேன் என்று சொல்லி அவளும் அங்கிருந்து அழைத்து சென்றாள். உடனே அவர்கள் இருவரும் வெளியே செல்லவுமே, அனு, என்ன பிரகாஷ், உங்க சித்தி வந்தாங்க, எதுவுமே உங்க முன்னாடி பேசாம காயத்ரிய அவங்க கேபினுக்கு கூட்டிட்டு போறாங்க, என்ன நடக்கும் என்று கேட்கவும், உனக்கு இது புரியலையா? இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் காயத்ரி கிட்ட ஏதோ லைட்டாக சொல்லி இருப்பாங்க தான். இதை இங்கே நம்ம கிட்ட வெளிப்படையாக சொல்ல முடியாது இல்லை. அதனால தான் தெளிவாக சொல்றதுக்கு காயத்ரியை தனியாக கூட்டிட்டு போறாங்க என்று பிரகாஷ் சொல்லவும், இதில் அப்படி வேற இருக்கா? சரி, இப்போ உங்க சித்தி வந்து என்ன ரியாக்ஷன் பண்ணி என்ன ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு நானும் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கேன் என்று சொல்லி இருவரும் அவர்களுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது காயத்ரியை பார்த்து அந்த ஃபைலையும் நீ ரீப்ராசஸ் பண்ண சொல்லி பிரகாஷ் அனுவிடம் சொல்லவும், அவளும் அந்த ஃபைலை பார்த்து கொண்டிருந்தாள். என்ன அனு, ஃபைல் எல்லாமே ஓகே தானே, எந்த பிரச்சனையும் இல்லையே என்று பிரகாஷ் கேட்கவும், எல்லாமே அந்த ஆடிட்டட் ஃபைலை தான் இடிக்குது, மற்றபடி எல்லாமே ஓகேவா தான் இருக்கு. ஏன்னா அன்னைக்கும் இன்னைக்கும் அவங்க ஆடிட்டிங் சைடில் மட்டும்தான் ஏதாச்சும் ஒன்று வைக்கிறாங்க. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் பிரகாஷ், ஏன்னா ஆடிட்டிங்கில் தான் நிறைய பிரச்சனை வருது என்று அனு சொல்லவும், அது எனக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சிருச்சு. எங்கள் சித்தி தான் ஏதாச்சும் அவங்கக்கிட்ட கணக்கை மாற்றி இல்லை ஏதாச்சும் பண்ண சொல்லி இருப்பாங்க. அதனால தான் நான் காயத்ரியை பர்சனல் செக்ரட்டரியாக இருந்து மாத்துறேன்னு சொல்லவுமே
அவங்களுக்கு முகம் எல்லாமே மாறுனுச்சு. சரி விடு, இப்போதான் நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுல்ல, இனிமேல் நீ கரெக்டாக பார்த்துக்கோ. இதை நான் அவங்கக்கிட்ட கேட்க போகிறது இல்லை. அவங்களுக்கே புத்தி வந்து திருந்தினா ஓகே தான். இதுக்கப்புறமா அவங்க தான் எதுவுமே பண்ண முடியதில்ல என்று பிரகாஷ் சொல்லவும், எப்படி பிரகாஷ், நீங்கள் எல்லா விஷயத்தையும் இவ்வளோ சர்வசாதாரணமாக விடுறீங்க என்று அனு கேட்கவும், தெரியல, இன்னும் எனக்கு அது பழகி போச்சு. அவங்கள தண்டிக்கணும், அவங்கள நான் பழி வாங்கணும்னு, அவங்களுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு என் மனசு சொல்ல மாட்டேக்குது. அவங்க எது பண்ணாலும் ஓகே, அவங்க புத்திக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது என்று பிரகாஷ் சொல்லவும், உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. என் ஹஸ்பண்டு இவ்வளோ பரந்த உள்ளமாக இருப்பார் என்று நான் நினச்சி கூட பார்த்ததில்லை. என் மேலே நீங்கள் அளவு கடந்த பாசம் வச்சுருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் உங்கள் சித்தி மேலேயும் அளவு கடந்த அன்பு வச்சுருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இந்த பாசத்தை அவங்க கூடிய சீக்கிரத்தில் புரிஞ்சுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நான் புரிய வைக்கிறேன் என்று அனு சொல்லவும், சரியனோ, நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம். அக்கா வேற நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்து விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் தெரியல என்று சொல்லி இருவரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தார்கள். இங்கு அலைமேலு காயத்ரியை அவளுடைய அறைக்கு அழைத்து செல்லவுமே, என்ன காயத்ரி, என்ன என்று அலைமேலு கேட்கவும், இல்லை மேடம், சார் எதுக்கு என்ன பர்சனல் செக்ரட்டரியாக இருந்து வேற ஒர்க்குக்கு மாற்றினாரு, எனக்கு ஒன்றுமே புரியலை, அதான் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கு என்று காயத்ரி சொல்லவும், இந்த விஷயத்த பிரகாஷ் என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டான், இதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னா எனக்கு ஒன்றுமே புரியலை என்று அலைமேலு சொல்லவும், அதான் மேடம் எனக்கும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, ஏன் சார் இப்படி பண்ணாரு, ஒருவேளை நம்ம செஞ்ச தப்பு அவர் கண்டுபிடிச்சிட்டாரா என்று காயத்ரி கேட்கவும், அதெல்லாம் கண்டுபிடித்திருக்க மாட்டான், வேற ஒன்றும் இல்லை காயத்ரி, இப்போ பொண்டாட்டி வெளியில இருந்து கேபின்ல உட்கார வைத்து வேலை செய்ய இஷ்டம் இல்லை, அதனால தான் அவன் பக்கத்திலேயே பர்சனல் செக்ரட்டரியாக வச்சுக்கணும்னு இந்த வேலையை செஞ்சிருப்பான், நீ எதுவும் பயப்படாத காயத்ரி என்று அலைமேலு சொல்லவும், எனக்கு என்னமோ மேடம் சாரி இதெல்லாம் தெரிஞ்சுதான் மாத்தினாருங்கிற மாதிரி என் உள்மனசு சொல்லுது என்று காயத்ரி சொல்லவும், அப்படி இருந்தா அவன் என்கிட்ட முன்னாடியே கேட்டிருந்திருப்பான் காயத்ரி, அப்படியெல்லாம் பிரகாஷ் எதுவுமே கண்டுபிடிக்கல, நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காம அவன் சொன்ன வேலையை நீ பாரு, நீ எதுவும் சேலரி கம்மியாகும் அந்த மாதிரி எதுவும் நீ கவலைப்படாத, உனக்கு தர வேண்டிய காசை நான் அப்பப்போ உனக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன் என்று அலைமேலு சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று பிரகாஷ் அறைக்கு செல்லவுமே, பிரகாஷ் என்னப்பா வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, எல்லாம் ஊருக்கு போயிட்டு ஃபோன் பண்ணாங்களா என்று அலைமேலு கேட்கவும், எல்லாரும் ஊருக்கு நல்லபடியாக போயிட்டு எங்களுக்கு கால் பண்ணாங்க, எல்லாருமே நல்லா இருக்காங்க, அதனால தான் நாங்கள் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம் என்று சொல்லி பேசி கொண்டிருக்கவும், சரிப்பா அனுவுக்கு புதுசாக பதவியெல்லாம் கொடுத்துருக்க, நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க, நான் போயிட்டு வரேன் என்று சொல்லவும், சித்தி ஒரு நிமிஷம் என்று பிரகாஷ் கூப்பிட்டான். என்னப்பா என்ன விஷயம் என்று அலைமேலு கேட்கவும், இல்லை சித்தி, காயத்ரி கிட்டே நீங்கள் பேசுனீங்களா, அவங்களுக்கு அந்த வேலையை செய்கிறதுக்கு ஓகே தானே என்று அவன் கேட்கவும், காயத்ரிக்கு அந்த வேலை செய்ய ஓகே தான்ப்பா, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், அவள் அணுவை பார்த்த வேலையை பார்ப்பாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்து சென்றாள். அனு, நான் சொல்லலை, எங்கள் சித்தி அதெல்லாம் காயத்ரி சமாளித்து ஏதோ பேசிட்டு வந்திருப்பாங்க, அதனால தான் காயத்ரி அமைதியாக இருக்கா, எது என்னவோ இனிமேல் நம்ம கம்பெனியில் வேறு எந்த ஒரு விஷயத்திலும் பிரச்சனை வராமல் இருக்கணும்னா நீ இந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் முடியும் என்று பிரகாஷ் அனுவும் பேசிக்கொண்டிருந்தார்கள். இங்கு காயத்ரிக்கு வேலை மாற்றமே அவளுக்கு ஒன்றும் புரியாமல் அப்படியே உட்கார்ந்து அவள் புலம்பிக் கொண்டிருந்தாள். ஏன் இந்த சார் எதுக்கு எனக்கு இப்படி ஜாப்பை மாற்றி கொடுத்தாரு, நான் தப்பு பண்ண என்கிட்ட அவர் ஏதாவது கேட்க வேண்டியது தானே, அதுக்காக இப்படியே வேலையை மாற்றுவாங்க, எனக்கு அந்த வேலை செஞ்சு செஞ்சு அதிகாரம் பண்ணி பழகி போச்சு, இப்போ போய் நான் ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி வேலை செய்யணும்னா நான் தான் சிஸ்டமாக மாறணும், அந்த சிஸ்டம் முன்னாடி என்னால் உட்காந்து வேலை செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியலையே என்று அவள் புலம்பிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது அந்த வழியாக வந்த பிரகாஷ் காயத்ரியை பார்த்து, என்ன காயத்ரி, என்ன ஒரே குழப்பமாக புலம்பிக்கிட்டு இருக்கீங்க என்று சொல்லி கேட்கவும், ஒன்றும் இல்லை சார், திடீர்னு நீங்கள் சிஸ்டம் முன்னாடி உட்காந்து வேலை செய்ய சொல்லிட்டீங்களா,
இவ்வளோ நாள் நான் இங்கே கம்பெனியில் சுற்றி சுற்றி வந்து வேலையை செஞ்சிட்டு இருந்தேன். இப்போ ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்ய நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்கு என்று அவள் சொல்லவும், எல்லாம் போக போக பழகிடும் காயத்ரி, சரிங்களா? சரி, இப்போ நாங்கள் லஞ்ச் சாப்பிட போகிறோம், நீங்கள் லஞ்ச் சாப்பிட்டீங்களா என்று சொல்லி கேட்கவும், இல்லை சார், எனக்கு பசிக்கலை, கொஞ்சம் லேட்டாக நான் சாப்பிட்டுக்கிறேன் என்று சொல்லவும், சரி காயத்ரி, நீங்கள் பாருங்கள், நான் சாப்பிட போகிறேன் என்று சொல்லிவிட்டு அனுவும் பிரகாஷும் சாப்பிடுவதற்கு அவர்கள் அறைக்கு சென்றார்கள். அங்கு சரசு சமைத்து கொடுத்த உணவை அவர்கள் விரும்பி சாப்பிட்ட பிறகு மாலை ஒரு 4 மணி இருக்கும். அப்பொழுது பிரகாஷ், அனு, வேலை இன்னைக்கு கொஞ்சம் முடிஞ்சிருச்சு, நம்ம கிளம்பலாமா என்று சொல்லவும் கேட்கவும், சரி பிரகாஷ், நம்ம கிளம்பலாம், இந்த ஒரே ஒரு ஃபைல் தான், இன்னொரு 5 நிமிஷம் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் என்று அனு சொன்னாள். அவளும் அந்த ஃபைலை முடித்த பிறகு இருவரும் அங்கிருந்து கிளம்பினார்கள். இவர்கள் செல்வதை அங்கிருந்து பார்த்து கொண்டிருந்த காயத்ரிக்கு உடம்பெல்லாம் எரிந்தது. அவர் பக்கத்துல நான் நிற்க வேண்டியது, இந்த அணு வந்து நிற்கிறாள் என்று சொல்லி அவளை திட்டிக் கொண்டிருந்தாள். ஏன் என் புத்தி இப்படியெல்லாம் போகுது? அவர் எனக்கு இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறமா எதுக்கு என் மனசு பிரகாஷ்னு சொல்லுது? நம்ம ஒரு 2-3 நாளைக்கு லீவு போட்டுட்டு எங்கேயாச்சும் மனசு ரிலாக்ஸாக வச்சிருந்தாதான் இந்த நினைப்பு என்னை விட்டு போகும் நான் நினைக்கிறேன் என்று அவள் நினைக்கவும், சரி, நம்ம சார்கிட்ட கேட்டுட்டு ஒரு 1 வீக்ல லீவ் போட்டுட்டு எங்கேயாச்சும் நம்ம போகலாம் என்று அவள் ஒரு முடிவு எடுத்தாள். இதை அலமேலிடமும் பிரகாஷிடமும் சொல்ல வேண்டும் என்று அவள் நினைத்தாள். அதே போலவே பிரகாஷிற்கு ஃபோன் செய்து, ஹலோ சார், நான் காயத்ரி பேசுகிறேன், எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு மைண்டு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கு, எனக்கு ஒரு 1 வீக் லீவ் கொடுத்தீங்கன்னா நான் ஊருக்கு போயிட்டு வருவேன் என்று சொல்லி அவள் கேட்கவும், சரி என்று உடனே பிரகாஷ் சொல்லிவிட்டான். அவளும் சரி என்று அடுத்த நாள் காலை ஊருக்கு செல்லலாம் என்று நினைத்தாள். பிறகு அனுவும் பிரகாஷும் இருவரும் வீட்டிற்கு சென்ற பிறகு, அனு, இன்னைக்கு நம்மளுக்கு என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டில் நைட்டு டின்னர்னு சொல்லியிருக்காங்க, அதனால நம்ம கிளம்பணும், நீ கிளம்புறியா என்று அவன் கேட்கவும், சரிங்க, நான் குளிச்சுட்டு நான் கிளம்புறேன், நீங்களும் கிளம்புங்க என்று அவள் சொல்லிவிட்டு அவளுடைய துணிமணிகளை எடுத்துக்கொண்டு பாத்ரூமுக்கு சென்றாள். அங்கு பாத்ரூமுக்கு குளிக்கலாம் என்று அவள் ஆடைகள் அனைத்தையுமே கலட்டிவிட்டு குளிக்கலாம் என்று அவள் நினைத்த போது என்று ஒரு சத்தம் கேட்டது. என்னாச்சு என்று பிரகாஷ் பாத்ரூம் கதவை திறந்து பார்க்கலாம் என்று நினைக்கும் போது அங்கு அனு உடம்பில் துணி இல்லாமல் அப்படியே கீழே விழுந்து கிடந்தாள். அப்பொழுது என்னாச்சு அனு, ஏன் இப்படி விழுந்திருக்க என்று சொல்லவும், தெரியல, திடீர்னு கீழே சோப்பு இருந்தது, நான் பார்க்காம கீழே விழுந்துட்டேன் என்று அவள் சொல்லவும், அவள் ஆடை இல்லாமல் அவள் அங்கே கீழே கிடக்கவும் அனுவை அவன் பார்த்து அப்படியே ஒரு நிமிடம் வாயெடுத்து போய் நின்றான். அவளை பாத்ரூமில் ஆடை இல்லாமல் பார்த்ததுமே அவனுக்கு பேச்சே வரவில்லை. அப்படியே அணுவை வைத்த கண் வாங்காமல் அவளை பார்த்து கொண்டே அப்படியே அவள் அழகை ரசித்து கொண்டே இருந்தான். உடனே அனு, என்ன பிரகாஷ், நான் கீழே விழுந்திருக்கேன், என்னை தூக்காம நீங்க என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க என்று அனு கேட்கவும், உடனே பிரகாஷ், அனு, உன் உடம்புல துணி இல்லாம நீ இப்படி இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு பேச்சு மூச்சு இல்லாம போச்சு, உன்னை இப்படி முழுசா நிவாரணமா பார்க்கறதுக்கு எனக்கு இப்ப எப்படி தெரியுமா இருக்கு என்று சொல்லி கேட்கவும், அது சரி, நான் இங்க ஒருத்தி விழுந்து கிடக்கிறேன், இப்பதான் உங்களுக்கு ரொமான்ஸ் கேக்குதா? ப்ளீஸ் என்னை தூக்குங்க என்று சொல்லி அவளை அப்படியே அலையக்காக தூக்கி கட்டிலில் கொண்டு போய் போட்டான். கட்டிலில் போட்ட பிறகு அணுவை அப்படியே பார்த்து கொண்டே நின்றான். என்ன பிரகாஷ் என்று அவள் கேட்கவும், இப்போ உடம்புல துணி இல்லை, ஆனாலும் உன்னை பார்க்கும்போது எனக்கு அப்படியே உன்னை சாப்பிடணும் போல இருக்கு என்று அவன் சொல்லவும், அப்படியா என்று அனு கேட்டாள். இப்படி அவர்கள் இருவரும் காம ஊடலில் ஈடுபடுவதற்கு அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். காயத்ரியுடைய வேலையை அணுவுக்கு மாற்றி கொடுத்து விட்டான் பிரகாஷ். இதற்கு பிறகு காயத்ரி அங்கு என்ன செய்ய போகிறாள்? அலமேலு அவள் மனதில் என்ன திட்டம் தீட்டப் போகிறாள்? காயத்ரி நாளையும் பிரகாஷுக்கும் அணுவுக்கும் ஏதாவது தொல்லைகள் வருமா? வந்தால் அவர்கள் இதை எப்படி சமாளிக்க போகிறார்கள்? இவை அனைத்தையுமே நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எப்ப தெரியுமா? நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாமா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.